பல நாளா பல வருஷம் தவம் இருந்து வாராரே அப்படிய சொன்னதோடு அந்த நல்ல வேளையில ஆண்டவனி பகவானே நாககண்டி பெண்கொடியும் நாகமுடி ராசம் சுத்ததையும் கேட்கவில்லை, அவர் சுகமதையும் கேட்கவில்லை, அவர் பாலதையும் கேட்கவில்லை, பௌசதையும் கேட்கவில்லை. அவர் மலட்டுப்பட்ட நீங்க வேணும், மலட்டுப்பட்ட நீங்க வேணும், ஒரு மழை வந்து கொடுக்க வேணும். ஆண்டவனே பகவானே நாகராஜனும் நாகக்கண்ணியும் பேராசை கொண்ட பெண்களாக இருந்தால் சொத்தை கேட்டிருப்பார், சுகத்தை கேட்டிருப்பார், மாட மாளிகை கேட்டிருப்பார், கூட கோபுரத்தை கேட்டிருப்பார். அவர்கள் கேட்பதெல்லாம் என்ன தெரியுமா? மலட்டுப்பட்ட நீங்க ஒரு மழலை எவ்வளவுதான். சுவாமி பகவானே, அந்த வரத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் ரொம்ப நன்றாக இருக்கும். அம்மா பார்வதி, யார் யாருக்கு என்னென்ன வரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஈசனுக்கு தெரியும். படைத்த எனக்கு தெரியாதா என்ன? அப்படி என்று சொல்லக்கூடிய தருணத்தில் ஆயிரமே இருந்தாலும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மலட்டுப்பட்ட நீங்க மழலை கொடுத்து தராக வேண்டும் என்று பார்வதி அம்மா ஏது செய்கின்றார்கள். அம்மா கட்டாயப்படுத்துவாளா, கட்டாயப்படுத்துவாளா கட்டழகி பார்வதி ஆண்டவன் பகவானிடம் ஆதிவர சக்தியவள் ஆண்டவனி பகவானி, ஆண்டவனி பகவானி அழகு சொல்ல கேளுவா. ஈஸ்வரனே பகவானே பகவானே என்னுடைய சொல்ல கேளு, சங்கரனே உடையவனே நானும் சொல்ல வார்த்தை கேளு. ஈஸ்வரியால் சொன்ன போது ஈசனான பகவானோ அடியடியே பார்வதியே, அடிய அடியே பார்வதியே அரணருடைய வார்த்தை கேளு. அம்மா பார்வதி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை வரமை கொடுக்க முடியாது. இருந்தாலும் இந்த ஆண்டவனை கட்டாயப்படுத்திய காரணத்தாலே அப்படி ஜாதக கணக்கை எடுத்து பார்க்க வேண்டும். இந்த இந்து சாஸ்திர முறைப்படி ஜாதக கணக்கு என்பது பொய்யாத ஒன்று. அதனாலே அவருடைய கணக்கை புரட்டி பார்த்து அந்த ஜாதக கணக்கில் அவர்களுக்கு பிள்ளைக்கு வழி இருந்தால் கண்டிப்பாக கொடுத்து விடலாம். பார்வை கைலாசத்து கணக்கு பிள்ளை கணக்கை பார்ப்பதற்காக யாரை வரவழைக்கின்றார்கள்? யம சித்ரகுப்த நைனாரையோ நைனாரை, சித்ரகுப்த நைனாரையோ சீக்கிரமாய் வரவழைத்து கைலாச வாசலில நாகராஜன் நாகக்கண்ணி அவருடைய கணக்கெடுத்து பார்க்கும் நல்ல வேளையில அந்த நல்ல கணக்கடியிலே, அந்த நல்ல கணக்கடியிலே
என்ன எழுதியிருக்கும் நாகராஜனாக இருவரோட கணக்கது பாவமான கணக்காக இருந்து வராம் காரணத்தால் ஈரேழி ஜென்மத்துக்கோ பிள்ளையது கிடைக்காது இருவருடைய ஜாதக கணக்கும் பாவ கணக்காக இருக்கிறது. என்ன பாவம் செய்தார்கள் என்று கேட்டால் இந்த நாகக்கண்ணி முன்னால் ஒரு நேரத்திலே மருத்துவ பெண்மணியாக பிறந்திருக்கின்றார். மருத்துவ பெண்ணாக பிறந்து கர்ப்பத்திலே சிசுக்களை அளிக்க அவள் கருமருந்து கொடுத்த காரணத்தால் சிசுக்களை அழித்த பாவத்திற்காக அவளுக்கு பிள்ளை இல்லாமல் போய்விட்டது. இந்த நாகமுடி ராசமன்னன் வந்து முன்னால் ஒரு நேரத்திலே வன வேடுவனாக பிறந்து காட்டுக்கு வேட்டைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நிறை மாத சூழ்மானை அம்பால் எய்து கொண்டு விட்டார். இந்த சூழ்மானை கொண்ட தோஷம் பிடித்து நாகராஜனுக்கும் பிள்ளை இல்லை. அதனால் இவர்களுக்கு ஈரேழு ஜென்மத்துக்கும் பிள்ளை வாக்கியம் கொடுக்க முடியாது என்று சொல்ல அதை பார்வதி காதிலே கேட்காமல் கட்டாயப்படுத்துகின்றாள். எப்படி எப்படி கட்டாயப்படுத்துவாள் யாரால் எம்மா ஆயிரமே இருந்தாலோ மகி பெண்கோடிக்கு மலட்டுப்பட்ட நீங்க வேணும், மலட்டுப்பட்ட நீங்க வேணும், ஒரு மழலை செல்வம் கிடைக்க வேணும், இருசிப்பட்டோம் நீங்க வேணும், இருசிப்பட்டோம் நீங்க வேணும், இளம் பிள்ளை ஒன்று கிடைக்க வேணும்.